தமிழகத்தில் தமிழ்நாடு உப்பு நிறுவனம் மூலம் கடந்த நிதியாண்டில் சுமார் 17,000 மெட்ரிக் டன் அம்மா உப்பு விற்பனை செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான தரமான உப்பு பொதுமக்களை சென்றடைந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக மக்கள் நல்ல வாழ்க்கை தரத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் விளங்கிடும் வகையில் அம்மா குடிநீர், அம்மா உணவகம் போன்ற மகத்தான பல திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். இத்திட்டங்களுள் ஒன்றான அம்மா உப்பும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சுத்திகரிக்கப்பட்ட அயோடின் கலந்த தூள் உப்பு, இரும்பு மற்றும் அயோடின் சத்து கலந்த உப்பு, குறைந்த அளவு சோடியம் கொண்ட உப்பு என தரம் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு பாக்கெட்டுகளில் இந்த உப்பு விற்பனை நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட விற்பனையில் கிடைத்த அமோக வரவேற்பை தொடர்ந்து இரண்டாம் கட்ட உப்பு விற்பனையில் அயோடின் கலந்து கல் உப்பு 1 கிலோ மற்றும் அரை கிலோ பாக்கெட்டுகளில் அறிமுகம் செய்யப்பட்டது. உப்பின் தரமே உணவின் தரத்தை நிர்ணயிக்கக்கூடியது என்பதால் பொதுமக்கள் அம்மா உப்பு வாங்குவதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். அம்மா உப்பு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். 10 நாளைக்கு ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணுறோம். இதனுடைய டேஸ்ட்டு நல்லா இருக்குது. மற்ற உப்புங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த அம்மா உப்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ரொம்ப நைஸாகவும் இருக்குது. பட் மற்ற இது மாதிரி குறைன்னு கிடையாது. இது ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால நாங்கள் ஃபேமிலியில் ஒரு வாரத்துக்கு ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணுறோம். விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளா மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற வெளி மாநிலங்களிலும் அம்மா உப்பு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டில் மட்டும் தமிழகம் முழுவதும் 17,693 டன் அம்மா உப்பு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதனை நடப்பாண்டில் 60,000 டன்னாக மாற்றும் வகையில் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.